2023 April 11 1 o'clock நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். 2023 April 12 அதே 1 o'clock நானும் அதே மாதிரி வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த 2 நாளும் சேம் டைமில் சேம் வேலையை தான் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை உங்களால் சொல்ல முடியுமா? சொல்லட்டுமா? சொல்லுவேன். என்னோட மூடு தாங்க. மூடு இல்லைங்க, என்னோட மைண்ட் செட் தான் டிஃபராக இருந்துச்சு. இந்த 2 நாளும் நான் சேம் டைமில் சேம் விஷயம் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் நான் ஃபஸ்ட் நாள் நான் ஃபுல்லாக எப்படி இருந்தேன்னா, ஸோ என்னோடய மைண்ட் செட் அந்த மாதிரியே இருந்ததுனால நான் வீடியோ எடுக்கும்போதுமே இப்படியே எடுத்துகிட்டு இருந்தேன், ஒரு மாதிரி சோகமாக எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எடிட் பண்ணும்போதுமே ஒரு மாதிரி ரொம்பவே ஒரு மாதிரி தான் எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அன்றைக்கி அந்த ஒர்க் ஃபுல்லாகவே டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு. நான் அன்றைக்கி வீடியோவே அப்லோட் பண்ணலை. ஆனால் அடுத்த நாள் என்னோடய மைண்ட் செட், ஸோ எஸ்டர்டே விட நான் இன்றைக்கி கொஞ்சம் ஹாப்பியாக இருந்ததுனால நான் ஷூட் பண்ணும்போதும் கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன், எடிட் பண்ணும்போதும் அதை அப்லோட் பண்ணும்போதும் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஸோ எண்ட் ஆஃப் த டே ஐ வாஸ் ஹாப்பி. ஸோ நான் இதுலேருந்து இந்த உலகத்துக்கு சொல்ல வர கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் பர் த லோக்கி யூனிவர்ஸ் லா, அவர் மைண்ட் செட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இன்டு அவர் ஒர்க். நம்ம மைண்ட் செட் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுன்னா நம்மளால் பெரிய ஒர்க்கை கூட ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட முடியும். ஆனால் அதுவே நம்ம மைண்ட் செட் வந்துட்டு ரொம்பவே சேடாக ரொம்பவே ஹெவியாக இருந்துச்சுன்னா ஒரு சின்ன ஒர்க்கு முடிக்கிறது கூட நம்மளுக்கு ரொம்ப டைம் தேவைப்படும். நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம செய்கிறதுக்கு நம்ம மைண்ட் செட்டை எப்போவுமே ஹையாக வச்சுக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணுற சில விஷயங்களை இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் த வீடியோ. ஜென்ரலாக நம்ம ஒர்க்கை முடிக்கிறதுக்கு வந்து நம்ம எமோஷன் ரொம்ப ஹையாக இருந்துச்சுன்னா அந்த ஒர்க்கை வந்துட்டு ஒரு ஃப்ளோலேயே நம்ம ஹாப்பியாக இருக்க அந்த ஒரு ஃப்ளோலேயே அந்த ஒர்க்கை வந்து நம்ம முடிச்சிடுவோம். இன்னொரு விஷயம் வந்துட்டு எமோஷன்லெஸ்ஸாக இருக்கும்போது அந்த ஒர்க்கை நம்ம வந்துட்டு ஈஸியாக முடிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆனால் நம்ம காலைல தூங்கி எந்திரிக்கும் போது நம்ம மைண்டில் எந்த ஒரு எமோஷனும் எந்த ஒரு ஃபீலிங்ஸ் எதுவுமே இருக்காது. நான் ட்ரை பண்ணுறேன், நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிற எல்லா விஷயமே நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன அந்த 2 பாயிண்ட்டை எனக்கு கொடுக்கும். உங்களுக்கு வந்துட்டு உங்கள் என்விரான்மெண்ட்டையும் உங்கள் மைண்டையும் பொறுத்து இருக்குது. ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு நான் பண்ணுற ஃபர்ஸ்ட் விஷயம் வந்துட்டு லிசன்ஸ். எப்போல்லாம் சோகமாக இருக்கீங்களோ, நீங்கள் எப்போல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி சேடாக ஃபீல் பண்ணுறீங்களோ, அப்போல்லாம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை, அதாவது ஹை பீட்டில் இருக்க மாதிரி இல்லாது ஒரு நார்மலாக இருக்க லெவலில் இருக்க ஒரு சாங் கேட்கும்பொழுது, உங்களுக்கு பிடிச்ச சாங் கேட்கும்போது அந்த சாங் வந்துட்டு உங்களோட மூடை அப்படியே ஸ்லோ பை ஸ்லோவாக அப்படியே சேஞ்ச் பண்ண பார்க்கும். ஃபஸ்ட்டு அது வந்துட்டு கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப சோகமாக தான் இருப்பீங்க, ஆனால் அந்த பாட்டில் எல்லோரும் சந்தோஷமாக ஆடிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு கோவமாக தான் இருக்கும். ஆனால் ஜஸ்ட் லிசன் பண்ணி அந்த பாட்டை கொஞ்சம் அந்த வைப்புக்கு கொஞ்சம் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த பாட்டோட வைப்புக்கு நீங்கள் போயிடுவீங்க. அப்புறமேட்டு பாட்டோட சேர்ந்து நீங்களும் வைப் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. செகண்ட் விஷயம் வந்துட்டு டூ ஆப்போசிட் ஆக்ஷன்ஸ். அதாவது நம்ம ஏன் சோகமாக இருக்கோம், நம்ம ஒரு ஒர்க்கை பண்ண போகிறோம், அதுக்கு நம்மளுக்கு மூடு வந்து நம்மளுக்கு வந்து ஹையாக இருக்கணும். ஆனால் நம்ம இப்போ வந்துட்டு லோவோ ஃபீல் பண்ணுறோமே, ஏன் ஃபீல் பண்ணுறோம், இதனால் ஃபீல் பண்ணுறோன்னு பார்த்தா ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம கன்சியூமோ அல்லது ப்ரொடியூஸோ ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால தான் அந்த ஒரு விஷயத்தினால எஃபெக்ட் தான் நம்ம வந்துட்டு நம்ம சேடாக வச்சுருக்கு. பேசிக்காக 2 விஷயம் தாங்க நீங்கள் பண்ணுறது. ஒன்று கன்சியூம் பண்ணுவீங்க, இல்லைனா ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் ரொம்ப கன்சியூம் பண்ணிங்கன்னா கன்சியூம் பண்ணுற கெப்பாசிட்டி வந்துட்டு ரொம்ப ஓவர்லோட் ஆகிரும், உங்களால் 2 பேலன்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா, நீங்கள் ரொம்ப கன்சியூம் பண்ணதை வந்துட்டு கொஞ்சம் ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் 2மே பேலன்ஸ் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் மைண்டு ஸ்டேபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். 3வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் நாப், சின்ன ஒரு ஸ்னாப் எடுக்கிறது. அதாவது ஸ்னாப்னால் அந்த ஸ்னாப் இல்லைங்க, நாப், தூங்குறது. நம்மளோட எமோஷனுக்கு காரணம் அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நடந்த விஷயத்தோட எஃபெக்ட் தான் நம்ம இப்போ இருக்கிற ஸ்டேட்டுக்கான ஒரு ரிஃப்ளெக்ஷன். நீங்கள் முன்னாடி ஹாப்பியாக இருந்தீங்கன்னா அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இப்போ ஹாப்பியாக இருக்கீங்க. முன்னாடி ஏதோ விஷயம் சேடாக இருந்துச்சுன்னா அதோட ரிஃப்ளெக்ஷனாக சேடாக இருக்கீங்க. ஸோ இதை பிரேக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் இல்லைனா ஒரு ½ hour நீங்கள் வந்துட்டு ஒரு சின்னதாக தூங்கும் பொழுது அந்த இது வந்துட்டு நான் காலையே சொன்ன மாதிரி ஒரு பிரேக் ஆகிடும். நீங்கள் எப்போல்லாம் தூங்கி எந்திரிக்கிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப எமோஷன்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு சின்ன ½ மணி நேரம் நீங்கள் வந்துட்டு தூங்கி எந்திரிக்கும் பொழுது ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நீங்கள் மறுபடியும் உங்கள் ஒர்க்குக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஒர்க் பண்ணும்போது ஒரு எமோஷன்லெஸ்ஸாக அந்த ஒர்க்கை பண்ணும்போது ஈஸியாக முடிச்சிருவீங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்களை பண்ணுறது. அதாவது நீங்கள் ரொம்ப படிச்சுட்டே இருக்கீங்க, இல்லை ரொம்ப லேர்ன் பண்ணிட்டே இருக்கீங்க, ஏதாவது ஒரு விஷயத்தை ரொம்ப ஃபோக்கஸாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா அது முடிச்சுட்டு அது ரொம்ப ஓவர்லோட் ஆனதுனால தான் உங்களால் அடுத்த விஷயத்தில் இன்னும் உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, கொஞ்ச நேரம் அதுலேருந்து வெளியே வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணுற விஷயங்கள்னு இருக்கும்ல, உங்களோட ஹாபிஸ். அதாவது நீங்கள் வந்துட்டு க்யூப் சுற்றலாம், இல்லைனா நீங்கள் ட்ராயிங் கூட பண்ணலாம். அதுவும் இல்லைனா அப்படி இல்லைனா சில பேர் சுடோக்கு கூட விளையாடுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணக்கூடிய வேலைகள், அதாவது உங்களுக்கு பிடிச்ச வேலைகள். அதாவது மொபைல் நோண்டுறது கிடையாது. மொபைல் நோண்டுனா அது அடிக்ஷனுக்குள்ளே போயிடுவீங்க. மொபைல் நோண்டாமல் உங்களுக்கு சில பேர் டான்ஸ் ஆடுவாங்க, சில பேர் பாட்டு பாடுவாங்க. அது மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹேபிட் ஆனால் ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணாமல் சின்னதாக குயிக்காக முடிக்கிற மாதிரின்னு சில ஹேபிட்டை வந்துட்டு நீங்கள் பண்ணுறது மூலயமா அந்த ஹாப்பினஸ் வந்துட்டு மறுபடியும் உங்கள் ஒர்க்கில் போகிறதுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எனக்கு அப்படிலாம் எதுவுமே பண்ண தெரியாது அப்படின்னா எந்த ஒரு ஃபோனு, ஹெட்செட்டு, எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸும் இல்லாமல் நீங்கள் மட்டும் தனியாக எங்கேயாவது நடந்து போகலாம். தனியாக வாக் பண்ணுறது வந்துட்டு
எல்லாத்தையுமே நீங்கள் கன்சியூம் பண்ணாலும் ப்ரொடியூஸ் பண்ணாலும் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் எதுவுமே விட்டுட்டு தனியாக நடக்கும்போது எல்லாமே ஒரு மாதிரி லோவாகி நீங்கள் ஒரு மாதிரி ஜீரோவுக்கு வந்துடுவீங்க. அதாவது எமோஷனல்ஸ்லெஸ்ஸாக நீங்கள் ஜீரோவுக்கு வந்துடுவீங்க. ஸோ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறது உங்களுக்கு நிறைய எனர்ஜி இருக்கும், நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க. சேடாக எப்போயாவது தோணுச்சுன்னா நடங்க. அல்லது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட நீங்கள் கொஞ்சம் நேரம் நடந்துட்டு வரலாம், எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸுமே இல்லாமல். லாஸ்ட் விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ணுற ஒர்க்கை நீங்களே கிரிட்டிசைஸ் பண்ணுறது உங்கள் கூட எதுவுமே வேணாம், யாருமே வேணாங்க. நீங்கள் ஏற்கனவே ஒரு ஒர்க் பண்ணியிருப்பீங்கள்ல, அதில் ஒர்க்கில் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி தானே நீங்கள் வந்துட்டு இப்போ ஏதாவது ஒரு பிரேக்கை தேடியோ இல்லை ஏதாவது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டை தெரியும் நீங்கள் போகிறீங்க. அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நீங்களே உங்கள்கிட்ட இந்த ஒர்க் இவ்வளோதான் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இதுவுமே ஒரு வகையான ரிலாக்ஸேஷன் தான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு லோக் யூனிவர்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.